இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறி விலை சரிவை சந்தித்து வரும் நிலையில் இன்று கேரட் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், காய்கறிகளின் விலை சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு விற்பனையாகி வருகிறது? குறிப்பாக கேரட்டினுடைய விலையானது வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இந்த விலை வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? வியாபாரிகள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது? விவரங்களை சொல்லுங்க. தினந்தோறும் பார்த்தோம் என்றால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட காய்கறிகள் மூலம்தான் தொடர்ந்து காய்கறிகள் வரத்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த ஒரு மாதங்களாக பார்த்தோம் என்றால் பல்வேறு மாநிலங்கள், அதாவது கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களில் வரக்கூடிய காய்கறிகள் வரத்து பொறுத்தவரையிலே சற்று அதிகரித்ததன் காரணமாக காய்கறியின் விலை பொறுத்தவரையுமே ஒரு மாதங்களாக வீழ்ச்சியில் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று பார்த்தோம் என்றால் ஊட்டி கேரட்டின் விலை பொறுத்தவரையுமே 10 முதல் 20 ரூபாய் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவலும் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கடந்த வாரம் பார்த்தோம் என்றால் இந்த கேரட்டின் விலை பொறுத்தவரையுமே 20 முதல் 40 ரூபாய் வரை, அதிகபட்சமாக 50 ரூபாய் வரை இந்த கேரட்டானது விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த வரத்து அதிகரித்ததன் காரணமாக தற்பொழுது இந்த விலை பொறுத்தவரையுமே சற்று குறைந்து 10 முதல் 15 ரூபாயும் 20 முதல் 25 ரூபாயும் என்ற நிலையில் தான் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஊட்டி கேரட்டின் விலை பொறுத்தவரையுமே 10 முதல் 20 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் சாதாரண கேரட்டின் விலை பொறுத்தவரை 10 முதல் 7 ரூபாய் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் வியாபாரிகள் ஒரு தகவலும் தெரிவித்துள்ளனர். இந்த கேரட்டின் விலை பொறுத்தவரையுமே எப்பொழுதுமே சாதாரண நாட்களில் முதல் 65 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படக்கூடும். ஆனால் இந்த வரத்து அதிகரித்ததன் காரணமாக தற்பொழுது விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதாக வியாபாரிகள் ஒரு தகவலும் தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு வாரங்களாக இது போன்ற விலையானது தொடர்ந்து நீடித்து வருவதால் அதிகமான வியாபாரங்கள் இல்லாமல் வியாபாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற காய்கறி விலை மட்டுமே இது போன்றதான் விலை அடைந்துள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் மற்ற காய்கறி விலை பொறுத்தவரைக்கும் வெங்காயம் பொறுத்தவரைக்கும் 20 முதல் 25 ரூபாயும், கர்நாடக வெங்காயம் பொறுத்தவரையுமே 12 முதல் 16 ரூபாயும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் தக்காளி பொறுத்தவரையுமே 20 முதல் 30 ரூபாயும், உருளைக்கிழங்கு பொறுத்தவரையும் 10 முதல் 15 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. சின்ன வெங்காயம் பொறுத்தவரையில் 30 முதல் 40 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. பீன்ஸ் பொறுத்தவரை 35 முதல் 45 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஊட்டி அந்த பீட்ரூட் பொறுத்தவரையும் 20 முதல் 25 ரூபாயும், கர்நாடகா பீட்ரூட் பொறுத்தவரையும் 15 முதல் 20 ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது. முட்டைக்கோஸ் பொறுத்தவரையும் 10 முதல் 12 ரூபாயும், வெண்டைக்காய் பொறுத்தவரையும் 30 முதல் 40 ரூபாயும், கத்திரிக்காய் பொறுத்தவரையும் 20 முதல் 25 ரூபாயும், காராமணி 35 முதல் 40 ரூபாயும், பாவக்காய் 20 முதல் 25 ரூபாயும், புடலங்காய் 25 முதல் 27 ரூபாயும், சேனைக்கிழங்கு 25 முதல் 30 ரூபாயும், முருங்கைக்காய் மட்டும் பார்த்தோம் என்றால் 100 முதல் 140 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வெள்ளரிக்காய் பொறுத்தவரையும் 8 ரூபாய் முதல் 10 ரூபாயும், பச்சை மிளகாய் பொறுத்தவரையும் 40 முதல் 50 ரூபாயும், பட்டாணி 45 முதல் 50 ரூபாயும், இஞ்சி பொறுத்தவரையும் 60 முதல் 70 ரூபாயும், பூண்டு பொறுத்தவரையும் 50 முதல் 100 ரூபாயும் என்ற வகையில் தான் இந்த காய்கறி விலையானது தற்பொழுது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த தேங்காய் பொறுத்தவரையும் 50 முதல் 58 ரூபாய் விலை மட்டுமே 100 ரூபாய்க்கு மேலே விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், மற்ற காய்கறிகள் பொறுத்தவரையும் 100 ரூபாய்க்கு தான் இந்த விற்பனையானது செய்யப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காய்கறியின் வரத்து, அதாவது குளிர்காலம் தொடங்கக்கூடிய நிலையில் இந்த காய்கறி வரத்தை பொறுத்தவரையுமே சற்று அதிகரித்ததன் காரணமாக தான் தற்போது இந்த விலை வீழ்ச்சிக்கான காரணம் என வியாபாரிகள் கருத்து இருக்கிறது. காய்கறிகளின் வரத்து காரணமாக சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகள் விலையானது சரிவை சந்தித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.